அங்கே ஒருத்தர் கேக் வச்சுருக்கிறார். அதை எப்படி நான் எடுத்து பறிக்க சாப்பிட முடியும்? அப்போது என் கை அங்கே போக வேணும். கை அங்கே போகுமா? போகாது. இவ்வளவு தான் கை. கையை நீட்டமாக வச்சுருக்கப்படாதண்டா. நீட்டமாக வச்சுருந்தா உடம்பு அழகாக இருந்திருக்காது. கடவுள் எப்படி பண்ணுறாரு பாருங்க. இந்த கையை நினைச்ச இடத்துல நீட்டுறதுண்டா அது நல்லாவும் இருந்திருக்காது, ஆபத்தாகவும் இருந்திருக்கும். கண்டபடி கை நீட்டப்பட இவ்வளவு தான் கை. ஒருத்தனுக்கு ஒரு உடம்புக்கு கை இவ்வளவு தான். அப்போ நீட்டப்படாது. ஆனால் போய் அந்த பொருள் எடுக்க வேணும். என்ன செய்கிறது? காலை வச்சார். நீ நடந்து போய் காலால் நடந்து போய் கிட்ட போனோடனே கையால் ஏடு. அது மாதிரி வாக்கு இருக்கிறதே, அதுக்கும் ஒரு செயல்கருவி. டேய் போடா இன்றோன்னு அவன் ஓடுறான், டேய் வாடான்றவனு வர்றான். அனுமனை கேட்ட பொழுது உனக்கு என்ன வேலை என்று ராவணன் கேட்ட பொழுது சொன்னான், எனக்கு நான் சும்மா ஆளடா, சாதாரண ஆள். அங்கே ஏவல் கூவல் பணி தான் எனக்கு பணி என்றான் அனுமன். ஏவல் கூவல் என்றா போடாண்டா போகிறது, வாடாண்டா வர்றது. ஏவல் அடுத்தது கூவல். இது வார்த்தை சொன்னோன்னே செயல் நடக்கிறது அல்லவா? ஆகவே வாக்கும் ஒரு செயல் கருவி.